இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கதை நடக்கிற காலகட்டம் 1934. அந்த காலகட்டத்துல ஒரு தம்மா முட்டையோட ஓட்ட உடைச்சு அதை கொண்டு வந்து ரோஜா செடிகளுக்கு உரமா போட்டுக்கிட்டு இருக்குது. சுத்தி முத்தி ஒரு பெரிய குடும்பம். இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்து ஆட்கள் எல்லாம் ஒன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சிவப்பு கலர்ல ரோஜா பூ, ரோஸ் கலர்ல ரோஜா பூ, வெள்ளை கலர்ல, அவ்வளவு ஏன் கருப்பு கலர்ல கூட ரோசா பூ இருக்குது. போட்டோ எடுப்பது எப்படின்னு அங்க ஒரு ஜோடி கவனிச்சிட்டு இருக்குது. அப்புறம் எல்லா பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக 10 செகண்ட் செட் பண்ணிட்டு ஓடியாந்து நிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் போட்டோ விழுந்தாப்ல தெரியல. டைமிங் கரெக்டா வச்சோமா அப்படின்னு அவருக்கு டவுட். அப்படி வாட்ச பாப்பார் பாருங்க, டப்புன்னு போட்டோ எடுத்துறாங்க. இப்படி வாட்ச பாத்துட்டு இருக்கிறாருல, அவரோட கதையை தான் இனி நாம பார்க்க போறோம். இப்போ 1960, 30 வருஷத்துக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் போஸ்ட்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா பேருக்கும் லெட்டரை டெலிவரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஊருக்கு ஒதுக்குறமா 2 வீடு சேர்ந்தாப்புல இருக்கும். நடுவுல இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு வேலி இருக்கும். மரத்தால செய்யப்பட்ட வேலி. அதுல ஒரு வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்குது. முதல் வீடு. 2வது வீட்டுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு போறான். பெருசா நம்மால எதுவும் பேச மாட்டாரு, மறிக்க மாட்டாரு போல. அவருக்கு தேவையான காப்பிய அவரே கொட்டையை அரைச்சு ரெடி பண்ணி சாப்பிடுறாரு, செய்யறாரு. அவருக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை என்னன்னா, அவ்வளவு ஈஸியா வயசானவர்ல அவ்வளவு ஈஸியா அவரால் உச்சா போக முடியாது. ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் உச்சா வரும். இவருமே முட்டையோட ஓட்ட உடைச்சு அதை உரமா எடுத்து ஒரு பெட்டியில போட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்து உரமா செடிகளுக்கு அள்ளி அள்ளி போடுவார் போல. இப்ப இங்க மிச்சம் இருக்கிறது அந்த கருப்பு ரோஜா தான். அதைத்தான் ரொம்ப பாசமா பாக்குறாரு. ரொம்ப கவனமா கவனிக்கிறாரு. அதை தண்ணி இன்னி எல்லாம் ஊத்துறாரு. சும்மா உட்காந்து அதை வேடிக்கையே பார்த்துட்டு இருப்பாரு. அது கூட அவருக்கு போதுமானது, சந்தோஷத்தை தரும். இவர் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாட்ச பார்த்தாருல, அவர் குரூப் போட்டோ எடுக்கும் போது அவர் தான் இவர். ஏதோ வெளியில காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு வந்து கவனிக்கிறாரு. பார்த்தா ஒரு அம்மா, புரோக்கர் அம்மா. பக்கத்து வீடு விற்பனைக்குன்னு கேள்விப்பட்டோம், அது சம்பந்தமா விசாரிக்கணும், ஓனரோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்க, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு கதவை சாத்திட்டார். அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறாரு. இவருக்கு தேவையான சாப்பாடை இவரே அவரோட இடத்துக்குள்ள விவசாயம் பண்ணிப்பார் போல. என்னன்னு எட்டி பார்த்தா வீட்டை அந்த அம்மா விசாரிச்சுல விலைக்கு வாங்கிடுச்சு போல. யாரோ இன்னொருத்தவருக்காக. யாரா இருக்குன்னு இவர் அப்படியே எட்டி எட்டி பாக்குறாரு. வீட்டுல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையும் கெட்டு போக கூடாதுன்னு ஊர்கா மாதிரி எவ்வளவு அழகா காய போறாருன்னு பாருங்க. எப்ப பார்த்தாலும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. இவருக்கு நிம்மதியே இல்ல. எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ராத்திரி ஒரு வண்டி வந்து நிக்குது. தங்க வேண்டிய ஓனர் வந்துட்டார் போல. சரியா இவன் கவனிக்கல. தூங்கலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்க செம்ம காண்ட் ஆகுறாரு அவர். காலையில முட்டைய போட்டு சாப்பிடலாம்னு கவனிக்கையில இவரோட செடியில 2 அப்படியே சாஞ்சு கிடக்குது. 2 ரோஜா பூ. என்னையான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடுவுல மரத்தால ஒரு வேலி இருந்ததுல அந்த வேலியில ஒரு பலகை புடிங்கி கிடக்குது. எது புடிங்கி இருக்கு? அவங்க வளர்க்குற ஒரு நாய் தான் புடிங்கி இருக்கு. வவ்வுன்னு குலைச்சுக்கிட்டு வேற இருக்குது. அதுதான் இந்த பக்கம் வந்திருக்கணும் போல. ஏன்னா கக்கா போயிட்டு போயிருந்திருக்குது. அதை தெரியாம இவர் கையில அமுக்கிட்டார். இதுல காண்டாயி அந்த கக்காவை ஒரு நியூஸ் பேப்பர்ல கொண்டு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறார். உள்ள இருந்து ஒருத்தர் திறக்கிறாப்ல. ஓனர், உங்க நாய் ஏன் காம்பவுண்ட் பக்கம் வந்து கக்கா போயிருக்குன்னு கக்கா காட்டுவாப்ல. அது ஏன் நாயோட கக்கா இல்ல அப்படின்னு. அப்புறம் என்னதா அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்னு நக்கல் செய்யறாரு. நாயை ஒழுங்கா அந்த பக்கம் விடாம பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. என் நாய் ரொம்ப ட்ரெயின்டான நாய், அப்படி எல்லாம் செய்யாதுன்றாரு அவரு. கரவை சாத்திரி போயிட்டே இருக்கிறார். இதுல காண்டானவரு அதை அப்படியே இந்த ஓட்ட வழியா உள்ள தள்ளி விட்டுறாரு. அப்புறம் உட்காந்து கைய கழுவுன்னு கழுவிட்டு இருக்கிறார். குளிச்சிட்டு இருக்கும் போது வலிக்கு வேற கீழே விழுகிறார். எல்லாத்துக்கும் காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் தானு கோமாவே பேசிட்டு இருக்கிறார். அவர் கையில டாட்டூ போட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இவர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ போர்ல இருக்குல்ல இஸ்ரேல், அவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அந்த யூத குடும்பத்துல இருந்தவங்கள ஜெர்மனியை ஆண்டானே, பல பேரை கொண்டு குவிச்சானே ஹிட்லர் பைபிள்ல, அவன் இந்த மாதிரி ஆட்களை இனப்படுகொலை பண்றதுக்காக அவங்க கையில நம்பர் போட்டிருப்பான். அந்த நம்பரை தான் இப்ப நீங்க பார்த்தது. மறுபடியும் யாரோ காலிங் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த புரோக்கர் தான். என்னன்னு கேட்டா, உங்களோட பட்டாவெல்லாம் எடுத்து செக் பண்ணோம். உங்களோட இடத்தோட நீல அகலம் எல்லாம் நாங்க செக் பண்ணிட்டோம். நீங்க 3 அடி தள்ளி எங்க இடத்துக்குள்ள வந்துட்டீங்க. இந்த செடி இருக்குல்ல, இந்த செடியை தாண்டி இதுவரை எங்களோட இடம் அப்படின்னு அந்த அம்மா குண்டை தூக்கி போடுது. அதெல்லாம் கேட்காம அந்த அம்மா வெளியில போமா அப்படின்னு திட்டி வெளியில அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ கோர்ட்ல உங்களை சந்திக்கிறேன்னு அந்த அம்மா போய் கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு போல. கேஸ் விசாரணைக்கு வர சொல்லி இருக்காங்க. வேண்டாம் வெறுப்பா அவர் விசாரணைக்கு வராரு. விசாரணை நடக்குது. விசாரிச்சு பார்த்தவங்க டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தா எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. அவங்களுக்கு தான் இடம் சொந்தங்கிறாங்க. நம்மால செடி எனக்கு சொந்தங்கிறா. செடிதான் பிரச்சனைனா அழகா தோண்டி எடுத்து செடியை உங்க கையில ஒப்படைச்சிடறோம். உங்க இடத்துல நீங்க தாராளமா ஊண்டிக்கீங்க சொன்னா அப்படி செஞ்சா செடி செத்துருங்கிறாப்ல. அப்ப வேற வழி இல்ல. செடியோட அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு செடியோட அவங்க இடத்த அவங்க கிட்டே ஒப்படைக்கிறதா சொல்லிட்டாங்க. இவருக்கு அதுல ரொம்ப வருத்தம். இப்ப புதுசா பழைய வேலி எடுத்துட்டு புது வேலி போடுறாங்க. அந்த வேலி இப்ப புதுசா போடப்பட்டு விட்டாச்சு. சோ அந்த கருப்பு ரோஜா செடி இனி அவர் பக்கம் இருக்கும். வேக வேகமா ஏதோ எழுதுறாரு. எழுதி கொண்டு வந்து ஓனரோட கதவுல அந்த லைட்டா கண்ணை மட்டும் பார்த்து பேசுறாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ள பேப்பரை போடுறாரு. அப்புறம் வெளியில பார்த்தா அவரோட வண்டி நிக்குது. ஓனர் வண்டி மேல உச்சா போலாமே அப்படின்னு அவன் மேல இருக்கிற கோவத்தை வண்டி மேல காட்ட முயற்சி பண்றாரு. ஆனா அந்நேரத்துன்னு பார்த்து அவருக்கு தான் உச்சா போறதுல பிரச்சனை இருக்குது. உச்சா வர மாட்டேங்குது. அடச்சை அப்படின்னு திரும்ப வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா ஓனர் அம்மாவும் புரோக்கர் அம்மாவும் வெளியில போற சமயத்துல நம்மால எழுதி வச்சு அதை படிக்கிறாரு. படிச்சு பார்த்துட்டு குப்பையை கசக்குறாப்ல கசக்கி போட்டார். இதுல இவருக்கு செம காண்டு. வேக வேகமா முட்டையோட ஓட்ட உடைச்சு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி உர மாதிரி ரெடி பண்ணி வராப்ல. அதே சமயம் புரோக்கர் அம்மா கிளம்பிடுச்சு. இவரும் கரவை சாத்துற சமயம் வந்து நிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிழிச்சு குப்பையில போட்டாப்ல போட்டு இல்ல, செடிக்கு உர ஊத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு வாப்ல. இவரு செடிக்கு தண்ணி ஊத்துவது எப்படி நிலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது,
எங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படிங்கிறாப்ல. இல்ல நான் தான் ஊத்துவேன் அடம்பிடிச்சு உள்ள வர பாக்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு வெளியில தள்ளி விடுறாரு. இதுல அவரோட கூலிங் கிளாஸ் கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்ததும் அவரோட கண்ணோட ஒரிஜினல் கலர் ப்ளூ கலர்ல நீல கலர்ல அவரோட கண்கள் இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாப்ல. நிம்மதியா இருக்க முடியான்னு கண்ணாடியை போட்டு கதவை சாத்திட்டார். அப்புறம் நம்மால ஓடி போய் இருக்கிற புக்கெல்லாம் புரட்டி பல பேரை கொண்டு வச்சானே அவனோட போட்டோ எடுத்து பாக்குறாரு. அவருக்கும் ப்ளூ கலர்ல தான் கண்ணு இருக்கும். அதை பார்த்ததும் அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அவனாதான் இருப்பானோ ஹிட்லர் தான் இருப்பானோ அப்படின்னு இவருக்கு சந்தேகம். செம கோவம் செம அழுக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேகமா கிளம்பி ஒரு பஸ் பிடிச்சு பஸ்ல சிட்டி பக்கம் போறார். அங்க இருந்து ஒரு அட்ரஸ் விசாரிச்சு தூதரகம் வரைக்கும் வந்துட்டார். அங்க ஒரு லேடியை கண்டுபிடிச்சு முக்கியமான மேட்டர் பேசணும், உயரதிகாரியை பார்க்கணும்னு சொல்லும் போது நான் தான் உயரதிகாரி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. நம்மால நாயி கக்கா போச்சுல்ல, அப்ப இருந்து கடைசியா கண்ணாடி கீழே விழுந்து கண்ணு ப்ளூ கலர் இருந்துச்சுங்கிற வரைக்கும் பார்த்துட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் அவனேதான் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. ஆனா இந்த அம்மா நம்பல. அந்த ஆளு செத்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ப்ரூஃப் இருக்குது, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் தான் சாட்சி சொல்றேனே அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அந்த அம்மா. சரி ஓகே, அந்த ஆளோட போட்டோ இருக்குதா, போட்டோ இருந்தா எடுத்துட்டு வாங்க, நீங்க சொல்றத நம்புறா, இப்படி எவனோ ஒருத்தன் வந்து சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுன்ட்டாங்க. இவருக்கு அதுல மன வருத்தம் தான். இருந்தாலும் வேற வழியில என்ன, போற வழியில அந்த ஆளு சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள் விதவிதமா எடுத்து அடிக்கிட்டாரு. ஏதோ ஒரு புக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு போல. அதை பார்த்துட்டு அந்த புக்கையும் சேர்த்து கொடுத்து எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு கடைக்காரர். எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அந்த ஆளுக்கு லட்சம் பேருக்கு மேல கொலை பண்ண அந்த ஆளுக்கு ப்ளூ கலர்ல கண்ணு இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ப்ளூ கலர்ல கண்ணு இருக்கு. உயரம் கிட்டத்தட்ட 175 சென்டிமீட்டர். அந்த உயரம் தான் இவரு இருக்கிறார். அதுவும் கரெக்ட். நிறைய கோவக்காரரா அந்த ஆளு. சோ கோவமும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருக்குது. எல்லாம் கரெக்ட்னு நோட் பண்ணிட்டு இருக்கிறார். சரக்கு அடிக்க மாட்டாப்ல அப்படின்னு எழுதி இருக்குது. சரக்கு அடிப்பாரா இல்லையாங்கிறத பத்தி நம்மளுக்கு இன்னும் ஐடியா இல்ல. அப்புறம் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து நிப்பாட்டிட்டாரு. கேமரா எப்படி பயன்படுத்தணும்லாம் போட்டிருக்குது. மேனுவலை பார்த்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர், அவருக்கு ஒரு டெஸ்டிகல் தான் இருக்குமா. பொதுவா எல்லா ஆண்களுக்கும் பிறப்பின் போது 2 டெஸ்டிகல் இருக்கும். பட் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் போல. அதை பத்தியும் புக்ல படிக்கிறார். அப்புறம் ஒரு வழியா கேமரா ரெடி பண்ணிட்டார். அது நிக்க மாட்டேங்குது. கயிறை கட்டி வச்சிருக்கிறார். கக்கா போகும்போது கூட அவரை பத்தி தான் படிக்கிறார். அவர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஓட்டுறாரு. இப்போ வேவ் பாக்குறது, போட்டோ எடுக்கிறது, இதுதான் முழு நேர வேலை. வளைச்சு போட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காருங்க. இது தெரியாம நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கிறார். ஒரிஜினலா நாய்க்காக அந்த ஆள் எப்படி விளையாடுவானோ அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரும் விளையாடுறாரு. பக்கத்து வீட்டுக்காரரும் தூக்கி போடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல புரோக்கர் அம்மா வருது. இன்னும் சில பேர் வரானுங்க. உள்ள ஏதோ பணம்னு ஏதோ பேச்சடிப்பட்டு இருக்குது. வெளியில சில பேர் சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் ஓடி அந்த சிகரெட்டை தட்டி விட்டுட்டு அடிச்சுட்டு போறாரு. சிகரெட் என் முன்னாடி அடிக்கூடாதுன்னு. புரோக்கர் அம்மாவும் கிளம்பிடுச்சு. சோ கோவக்காரங்கிறது டிக் பண்ணிக்கிறாப்ல. பக்கத்துல இருக்கிற யாராவது ஸ்மோக்கிங் பண்ணா சிகரெட் அடிச்சா பிடிக்காதான். சோ அதுவே கரெக்ட்னு டிக் அடிச்சுக்கிறாரு. அப்புறம் ஓவியம் வரைகிறது அவருக்கு பிடிக்கும் போல. பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஓவியம் வரைகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஓவியம் ஓரளவு வரைய தெரியும். அதுக்காக அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், ஓவியத்துல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட முடியாதுன்னு அவரோட பல ஓவியங்கள் ரிஜெக்ட் ஆகி இருக்குதான். அதே மாதிரி அவர் பொதுவா டிராயிங் வரைஞ்சாருன்னா ரொம்பவே இடிஞ்சு போன கட்டடங்கள், பாலடைஞ்சு போன கட்டடங்கள், இப்படிதான் அவரோட டிராயிங் எல்லாம் இருக்குமா. அவர் வரைஞ்ச ஒரு பழைய டிராயிங் கூட புக்ல போட்டிருக்காங்க. அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டுறாரு. அவரு லெப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவரா ஒரிஜினல்ல. இந்த ஆள் என்ன பண்றான்னு பார்த்தா இந்த ஆளு லெப்ட்ல தான் டிராயிங் வரையறாரு பக்கத்து வீட்டுக்காரர். சோ பக்கத்து வீட்டுக்காரரும் லெப்ட் ஹேண்டட். இப்படி பல விஷயங்கள் ஒத்து போகுதுன்னு போட்டோ எடுத்தது எல்லாத்தையும் ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்புறாரு. தூதரகத்துக்கு போய் இன்னும் அந்த ஆள் சாகல, உயிரோட தான் இருக்கிறான், என் பக்கத்து வீட்டுல தான் ஒளிஞ்சு வாழ்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போற வழியில டிராயிங்ல மீச லைட்டா வரைஞ்சு பாக்குறாரு. அங்க போயாச்சு. மறுபடியும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட். ஆனா போட்டோவை பார்த்தா இத்தனை வருஷத்துக்கு பிறகு பாக்குற யாருமே கரெக்டா கண்டுபிடிச்சு இவர் தானோ அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல வேற மீசையெல்லாம் வரைஞ்சு வச்சதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்குதா, மனநல மருத்துவ கூட்டு வரட்டுமான்னு சொல்றதும் இந்த அம்மா பயங்கர கோவப்படுது. பெரிய லெவல்ல சண்டை போட்டு போயிட்டாப்ல. ஆனாலும் இன்னும் வேவ் பாக்குறத அவர் குறைச்சிக்கவே இல்லை. அப்புறம் ஏதோ சைன் போடணும் அப்படின்னு கேட்க சைன் போட்டு லெட்டர் வாங்கிட்டு போவார். அடுத்து இன்னும் சாலிடா இவருக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ஒரிஜினல் ஹிட்லரோட லெட்டர் கையெழுத்து புக்ல சேர்த்து பிரிண்ட் செய்யப்பட்டு இருக்கும். சோ அதே கையெழுத்தோட ஒத்து போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனும் அவனேதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சோ பக்கத்து வீட்டுக்காரரோட கையெழுத்து வேணும். இதுக்கிடையில செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு யாருக்கும் தெரியாம தண்ணி ஊத்த போவார். ஏணி பிடிக்கட்டெல்லாம் போட்டு தண்ணி ஊத்த போவார். நாய் குலைச்சிர அவரு கவனிச்சிடறாப்ல. இதெல்லாம் பண்ணாத, நான் பண்ணிப்பேன் போயா அப்படின்னு சத்தம் போடுறாரு பக்கத்து வீட்டுக்காரர். அப்போ தான் ஒரு லெட்டர் எழுதணும்னு அதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறாப்ல. முடியாதுன்றாரு அவரு. ஆனா அவரு தனக்கு தானே செஸ் விளாண்டுட்டு இருப்பாரு தனியால. செஸ்ல காய்களை எப்படி நகர்த்தணுங்கிறத பார்த்தே அழகா சொல்லி செக் என்னால சொல்ல முடியும், ஜெயிக்க முடியும் இருப்பாப்ல. இதுல அவர் கொஞ்சம் ஆர்வமாற. 2 மூளை என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரரால இத பெருசா நம்ப முடியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு வண்டி வந்து நிக்குது. 3-4 பேர் தொப்பி போட்டு புரோக்கர் அம்மாவோட சேர்ந்து இங்க உள்ள வராங்க. ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் அந்த அம்மா இந்த பக்கம் கதவை தட்டி தேவையில்லாம என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட எதுவும் வச்சுக்க வேண்டாம், அப்புறம் மறுபடியும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும், அவர் கூட எதையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு அந்த அம்மா கட்டரைட்டா சொல்லிடுச்சு. என்னடா வம்பா போச்சுங்கிறாப்ல இவரு பதறாரு. காலையில பார்த்தா காலிங் அடிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் தான். காஃபி கிடைக்குமான்னு வந்து நிக்கிறார். காஃபி கூட கிடைக்குமான்னு கேட்கிறாரு போல. இருக்க தரேன்னு நம்மால அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. நாய் வேற குலைச்சிக்கிட்டே இருக்கும், இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் காயின்ல ஏதோ நகத்தை நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னீங்க, என்னால நம்ப முடியலன்னு வாப்ல. பதிலுக்கு என்னால காய்களை நகர்த்த முடியுங்கிறாப்ல. எங்க காட்டு பாப்போம் அப்படிங்கிறாரு அவர். சரி வாங்கன்னு கூட்டு வந்து ஹால்ல உட்கார சொல்லிட்டு குடும்பத்தோட எடுத்து இந்த போட்டோ எல்லாத்தையும் துணி போட்டு மறைச்சிட்டு